மழையோட உட்காந்துருக்கனால கல்யாணம் நினச்சிக்காதீங்க. எங்கள் வீட்டோட ஹவுஸ் வார்மிங் வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தட்டி கொடுக்கு சாமி. விடிய கால 3 மணிக்கு எழுந்து இந்த பூஜையை பண்ணாங்க. நான் வந்து உட்கார்றதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் என்னென்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் விளையாட்டு பசங்களாகவே இருந்தோம். எங்கள் அப்பா திரும்பி பார்க்கல. தெரிஞ்சிருந்தா நான் கிறிஸ்துவ ஆண்டவரேன்னு சொன்னதுக்கு காரணத்தில் இறஞ்சிருப்பேன். இதுதான் என் அத்தை பொண்ணு அது பெற்றதும். அது பின்னாடியே எங்கள் பெரியம்மா. அப்படியே எங்கள் சொந்ததெல்லாம் காட்டுறேன். இவங்கெல்லாம் என் பாட்டிங்க, என் தங்கச்சி. என்னால் எல்லாரையும் கவர் பண்ண முடியல. எங்கள் அப்பா போகிறாரு பாருங்க. என் அத்தை பொண்ணு, என் பெரியம்மா பொண்ணு. அவர் அழகழகா வீடியோ எடுக்கலான்னா அவர் என்ன தொடப்பக்கட்டான்னு திட்டிட்டு போறாரு. பொதுவா இந்த பூஜைலாம் உட்காந்தோன்னா டக்குன்னு முடியாது. இவங்கெல்லாம் எப்போ முடிப்போன்னு உட்காந்துருக்காங்க. ஆனா எங்க அப்பா அம்மா மட்டும் ரொம்ப பக்தி வரவசமா உட்காந்துருக்காங்க. மற்ற எல்லாரும் எப்படா முடிப்பீங்கன்ற மாதிரி உட்காந்துருக்கோம். இந்த போட்டோவை நல்லா பாருங்களா. முதல்ல நான் பசிக்குதுன்னு உட்காந்துருக்கு. ஆனா இந்த மைண்ட் வாஷ் எல்லாமே வந்து கரெக்டா ஆப்டாச்சுங்க. பசிக்குதுன்னு சொன்ன நானும் அந்த சாக்லேட் எப்போ கொடுப்பாங்களோன்னு சொன்ன அவளோ சிரிப்பு வருது. என் தங்கச்சியை பாருங்க, பூஜையில் என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குது. என் அண்ணனை பாருங்க, தூக்கமா வழியுது. இந்த பூஜை முடிஞ்சது. எல்லாரும் வயசு தட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு. அதை போட்டோ எடுத்துதான் யாரும் இல்லைன்ற மாதிரி ஒரு கவலையில் இருந்தாங்க. இதோ நான் இருக்கேன்னு உங்க எல்லாரையும் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். எங்க அப்பா தான் ரொம்ப கேவலப்பட்டார். இந்த நாய் இதுக்குதான் வந்துச்சு போல. எங்க அப்பா அங்கங்க எனக்கு கேவலமாச்சி அப்படின்னு பாப்பாரு. கண்டுக்காதீங்க. அழகு சுந்தரிய பார்த்துருக்கீங்களா? இவதான் அழகு. என்னை விட டாப் நாச்சா இருந்தா. அடுத்த அழகு சுந்தரிய பாத்தீங்களா? அதான் நானு. அப்பதான் வீடியோ எடுத்தேன் என்னோட தங்கச்சிங்கெல்லாம் சேர்த்து. பின்னாடி வந்த எங்க அண்ணன், அதை வீடியோ எடுக்கிறத விட்டு என் கையில இருக்க தத்துட்டு போகணும். தொட்டு கும்பிடணுமா இல்லை எடுக்கணுமா நான் ஒன்றும் புரியாம புலம்பிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். मंगल महागणपति नमः। वेदोत्र प्रार्थना प्रदक्षिण अष्टोत्र शरण पुष्पम समर्पयामि. எல்லாரும் பூ வாங்கிங்க. அட்டை ராம நம்ம இல்லையா தட்சணம் அந்த பாப்பா வாங்கி இங்கிருந்து ஆரம்பிப்போம். அந்த ஐயரு 501 தட்சிணை வச்சுக்க சொன்னார். எங்க அப்பா 100 மட்டும் வச்சாரு. என்னன்னு தெரியல. சரி அப்புறமா கொடுத்துக்கலான்ட்டு வச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல. அவர் மூஞ்சு மாறிடுச்சு. 100 மட்டும் வச்சதுனால எங்க மாமா தான் இவரை கூட்டின்னு வந்தாரு. அதனால எங்க மாமா கிட்ட ஒரு வாட்டி பேசிக்கிட்டு யாரு பூஜையை போட்டுக்கிட்டு கன்வே பண்ணிட்டார். 500 வைக்க சொன்னா 100 தான் வச்சிருக்காரு அப்படின்ட்டு கன்வே பண்ணிட்டாரு. ஆனா யாரா இவருன்னு ஆயிடுச்சு. பூசாரி காரியத்துல கரெக்டா இருக்காருன்றது மட்டும் புரிஞ்சது. ஓம் சதாங்கம் குங்குளோ வேதம் சுகந்தம் ஜவனோகரம் ஆத்மே ஜலதாம்பூரம் கிரீடம் தூபம் ஆக்ராமயாமி தூபம் தரிசயாமி. இவரு கம்ப்ளைண்ட் பண்ண போய் எங்க மாமா பாக்கெட்ல தான் 500 குத்தாரு. எங்க அம்மா கூட வச்சிருப்பாங்க பாருங்க. ஆயிடு சார் உங்களுக்கு அப்புறம் இருக்கு சார்ன்ட்டு விட்டாச்சு. ஆனா அவர் சும்மா சாருங்க எல்லாமே நல்லா பண்ணாரு ப்ராப்பரா. அதனால அவர் கேட்டது ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அழகா பண்ணியும் கொடுத்துட்டு போயிட்டார். அப்படியே திருப்பி நீங்க அழகு சுந்தரி வருவாங்க. இப்போ பாருங்க அழகு சுந்தரி அது நான் தாங்க. என்ன அழகா எடுத்து சொன்னேன். அவங்க வர முடிஞ்சது இன்னும் எவ்வளோ அசிங்கமா இருக்கும். குடும்பம் எடுத்து வச்சிருந்தாங்க. வேற என்ன பண்றது? சில நேரம் தரல நம்மள அழகா இருக்கு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பேசு சிரி எல்லாம் பண்ணு. என் வீட்டை முழுசா எடுக்க முடியலங்க. சரி நம்ம இன்னொரு நாள் வீடியோ லாக் போட்டுக்கலான்ட்டு விட்டுட்டேன். நம்ம இன்னைக்கு இந்த சொந்தங்களை மட்டும் எடுத்துருவோம். போட்டோகிராஃபரே வைக்கல அப்புறம் என்ன பண்றது? நான் வாயை திறந்தாலே அட்டின்னு அடிக்க நீங்க பாப்பீங்க. அது வேற ஒன்றும் இல்லை. என் வாய் தான் எனக்கு பிரச்சனை. ஆமாம் அடிக்கிறாங்க. ஸோ அதனால நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஃபோட்டோகிராஃபர் வைக்காத காரணத்தினால நானே எல்லாரையும் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஆனால் வச்சிருந்தா ஒரு மெமரி தானே. அதை சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கணும்.
நான் ஏற்பாடு பண்ணிடணும் ஃபோட்டோகிராஃபர்லாம் பேசி கீசி முடிவு பண்ணி எங்க நைட் ஷிஃப்ட் பார்த்து முத்தி தெரிஞ்சு வர்றதுக்குள்ள நமக்கு வேற மாதிரி தானே வரும். இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு. நான் என் வீட்டையே அன்னைக்கு தான் முழுசா பார்த்தனே. இதை நம்புவீங்களா? எப்படியோ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. எங்க அக்கா அந்த கையை கப்பிச்சு எங்க பெரியமாவை போதும் போ சகல வாப்பிங்க. எங்க பெரியமாவும் என்னை மெரிச்சிட்டு வச்சுட்டு எப்படி வந்துட்டாங்க. அப்புறம் என் தங்கச்சிங்க கூட எங்க அம்மா கூட 2-3 போட்டோஸ் எடுத்துட்டு போய் சாப்பிட போயிட்டோம். அவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. பை.